மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவருடைய 50வது படம் தான் மகாராஜா. மகாராஜா படம் வந்து இன்னும் ஒரு நாள் ரிலீஸ் ஆக போகுது, 14 ஜூன். அதனுடைய ப்ரொமோஷன் பயங்கரமாக போயினுக்குது. அதில் வந்து சூப்பர் ப்ரொமோஷன் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புர்ஜ் கலிஃபாவில் வந்து அதை ஸ்க்ரீன் பண்ணாங்க. 2 மினிட்ஸ் என்னமோ ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அது வந்து வேறு லெவலில் வந்து பேசப்படுது இப்போ. ஏன்னா ஜவான் படம் அந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள் தான் வந்து அங்கே வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு அவ்வளோ செலவாகும், 2 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா ஏதோ செலவு இருக்குது. அதை செலவை வந்து ஏற்றுக்கின்னு அதை வந்து ஸ்க்ரீன் பண்ணி அதை வீடியோ எடுத்து இப்படி ஒரு ப்ரொமோஷன் இவர் வந்து பண்ணுவாருன்னு இவருடைய ஒரு புஷிங்னால தான் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அதை வந்து ஒத்துக்கினாங்களாம். பயங்கரமான ஒரு மேட்ரு. ஆனால் இந்த படத்துடைய கதை வந்து ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு கதை, ஒரு சட்டிலான ஆக்டிங். அந்த மாதிரி ஒரு படத்துக்கே வந்து இவ்வளோ ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாருன்னா, இதை வந்து ஹைப் இல்லாமல் எடுத்த ஒரு படம், ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர், ஒரு டீசர் அந்த மாதிரி விட்டு எடுக்கப்பட்ட படம். நம்ம பார்க்குறோம்ல, பேன் இண்டியன் மூவின்ட்டு அப்படியே சலாறு கொலாறு அப்படின்ற மாதிரி படங்கள்லாம் வந்து நம்ம பார்த்து தான் இருக்கோம். வேறு லெவலில் அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு, ஆதிபுருஷ்லாம் பார்த்துருப்பீங்க, 700 கோடி 600 கோடி செலவுப்பு, கட்சியில் வரவு பார்த்தீங்கன்னா 300 கோடி 250 கோடி தான் இருக்கும். இந்த படத்து பட்ஜெட் வந்து ரொம்ப நார்மலான ஒரு பட்ஜெட் தான். ஆனால் அதில் வந்து மெயினான ஒரு பங்கு வந்து இவருடைய சம்பளம் தான். குரங்கு பொம்மை அப்படின்ற அந்த மாதிரி படம் எடுத்த நிதிலனுடைய ஒரு கதையை கேட்டு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு மனுஷன் 50வது படம் ஒரு நடிக்க போகிற மனுஷன் வந்து ஒத்துக்கணும் அப்படின்றது பெரிய விஷயம். அதனால தான் அவரை வந்து மக்கள் செல்வன் அப்படின்றாங்க. அதாவது பப்ளிக் கிட்ட பேசுகிறது, பப்ளிக் மட்டும் இல்லை, அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து நடந்துக்கிற விதத்தில் தான். நீ வந்து சினிமாவில் என்ட்ரு ஆகிறது பெருசு கிடையாதுப்பா. அதில் வந்து அந்த மெயின்டைன் பண்ணி போகிறது, கதை கரெக்டாக சூஸ் பண்ணுறது, அதே மாதிரி கரெக்டான ஆளுங்கிட்ட கரெக்டாக பேசுகிறது, மக்களில் பார்க்கும்போது இல்லை மீடியாவை பார்க்கும்போதெல்லாம் வந்து ஏளனம் பண்ணாமல் அவங்கக்கிட்டலாம் வந்து நல்ல விதமாக நடந்துக்கிறது அப்படின்றது தான் வந்து ஒரு ஆக்டருக்கு தேவையான குவாலிட்டி. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி தான் வந்து நிறைய பேர்கிட்ட கிடையாது. ஏன்னா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில், நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, புதுசாக ஒரு ஹீரோ வருவான், வந்து அப்படியே ஒரு ஹைப்புக்கு போவார், அதோட வந்து காணாமல் போயிடுவார். ஏன் காணாமல் போனாருன்னா, இண்டஸ்ட்ரியில் வந்து ஒருத்தர் ஆப்பு வச்சிட்டாங்க அப்படின்வாங்க. ஏன் ஆப்பு வச்சாங்கன்னா, நீ நடந்துக்கின விதம்ப்பா, அந்த மாதிரி நடந்துக்கினா அப்படி தான் இருக்கும். அஜித்துக்கு கூட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு ஏர்லி ஸ்டேஜில். அதுக்கப்புறம் அவர் வந்து காதல் கோட்டை, அதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து டேமானார் அப்படின்ற ஒரு டாக் இருக்குது. துபாயில் வந்து ஒரு சாதாரண வேலையில் இருந்தார் இவர், விஜய் சேதுபதி 2003-04 அந்த டைம்லலாம். அதுக்கப்புறம் வந்து அவர் சென்னைக்கு வந்து, துபாயில் வேலையை விட்டு சென்னைக்கு வந்தார். சென்னையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படியே வந்து இந்த கூத்துப்பட்டு அதிலெல்லாம் சேர்ந்து ட்ராமா ஆக்டிங் அதெல்லாம் வந்து கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் அவர் வந்து வேறு லெவலில் இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறி இருக்கார். இந்த மாதிரி மாறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அவர் மூளை தான், மூளைக்காரன் விஜய் சேதுபதி. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து அவர் வந்து மூளைக்காரன், அதனால தான் அப்படி இதுவானா இம்ப்ரூவ் ஆனா. வெறும் மூளையால் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆக முடியாது. கொஞ்ச நாள் ஆகும்போது பணம், அந்த பக்கெட்டு, அந்த ஒரு இது வரும்போது வந்து நீங்கள் உங்களுடைய அந்த உண்மையான ஆட்டிடியூடு, உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற உண்மையான நீங்கள், அது வந்து வெளியே வந்துடும். அந்த உண்மையான ஆள் வெளியே வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு பகை வளரும் சினிமா இண்டஸ்ட்ரியில். ஏன்னா நீங்கள் வந்து ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுவீங்க. நீங்கள் யாருக்கிட்ட தப்பாக பேசுனீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. பல நேரங்களில் நீங்கள் மூளையை யூஸ் பண்ணி, இவன் வந்து அவனுக்கு எதிரிப்பா அப்படின்றதுனால நீங்கள் கரெக்டான ஆள்கிட்ட தப்பாக பேசிடலாம். ஆனால் வந்து அந்த கரெக்டான ஆள், நீங்கள் நினைக்கிற ஆள் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் தப்பாக பேசப்பட்ட அந்த ஆள் இருக்கார் பாருங்கள், அவருடைய ஃப்ரெண்டாக மாறலாம். சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அரசியல் மாதிரி தான், எப்போவுமே நிரந்தரமான ஃப்ரெண்டு எனிமையெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு சிலர் மத்தியில் தான் அந்த மாதிரி. பாக்கி முக்கால்வாசி பார்த்திங்கன்னா டக்குன்னு மாறிடும். திடீர்னு பார்த்தா இன்றைக்கி வந்து பேசிக்கவே மாட்டாங்க, நாளைக்கு பார்த்தா ஒரே வண்டியில் போவாங்க, ஒரே பார்ட்டி, ஒரே இது தான், ஒரே இதில் சாப்பிடுவாங்க, ஒரே இடத்துல சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து வேறு லெவலில் அவங்களுடைய நட்பு போயின்னு இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் பணத்துக்காக வந்து எப்படியோ நிறமாறுற ஆளுங்க வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஆள் வந்து இவ்வளோ பெரிய ஆள் ஆகணும்னா, இவ்வளோ ஷார்ட் பீரியடில், அதுக்கு காரணம் வந்து அவருடைய ஆட்டிடியூட் தான். எப்படி துபாயில் வந்து அந்த இடத்துல அவர் சாதாரணமாக வேலைக்கு போனவர், சாதாரணமாக வந்து இந்த ஹோட்டல்ஸு அது இதெல்லாம் பார்த்து அவ்வளோ ஆசைப்பட்டிருப்பார் அவருடைய அந்த ஏஜில். இன்றைக்கி வந்து அந்த இடத்துல, அந்த பிரம்மாண்டமான இடத்துல வந்து அவருடைய படத்துடைய ப்ரொமோஷன், அந்த வேர்ல்டில் டாலஸ்ட் பில்டிங், அதில் வந்து ப்ரொமோஷன் நடக்குது அப்படின்னும் போது அது வந்து வேறு லெவல் ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஆல் தி பெஸ்ட் சொல்லிடலாம் நம்ம. என்னுடைய பார்ட்லேருந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுடைய படம் மகாராஜா படம் வேறு லெவலில் தான் இருக்கும் போல இருக்குது. கொஞ்சம் காமெடியும் த்ரில்லிங்கும் ஆக்ஷனும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மகாராஜா. ஒரு இந்த மாதிரி பேசப்படாத, இந்த சைலண்ட்டாக வந்து ரிலீஸ் ஆகிற படங்க தான் வந்து கட்சியில் கப்படிப்பாங்க. இல்லாமல் பெரிய ஐப்பு காட்டின்னு இதோப்பா பேன் இண்டியா அப்படின்றது கட்சியில் ஃபேன் காத்தில் பறந்து போயிடும். அதுதான் நான் பார்த்த விஷயம்.